வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறது, இதோட கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பட்டி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பட்டி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம், ஓகேங்களா? மெயின் கிளாத்தையும் பட்டியும் வச்சு அப்படியே ஃபுல்லாக அடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணி வச்சாச்சு. மெயின் கிளாத்தும் ஒரு லைனிங் சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பட்டியும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் கொடுத்துருங்க, ஓகேங்களா? அப்போ தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கு யூடியூப்க்கு காட்டும். உங்களுக்கு யூஸ் ஆகட்டினாலும் அடுத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகும், ஓகேங்களா? இது கை ஒட்டு கொடுக்க தான் செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். இந்த பக்கம் டபுள் கட்டு போட்டிருக்க வந்துருக்குல, அடுத்து இந்த சைடு வரணும். நம்ம அதை கரெக்டாக பார்த்து வச்சு அடிக்கணும். அதனால தான் ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவும் அடுத்தடுத்து நான் லைனிங்கில் அட்டாச் பண்ணிடுறது, ஓகேங்களா?
அடித்தாச்சு. இப்போ இதை திருப்பி அடிச்சுட்டு எப்படி ஒட்டு போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் ஃபஸ்ட்டே ஒட்டு போடுவாங்க. நான் வந்து லைனிங்கில் அடிச்சுட்டு அதுக்கு இந்த இதை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒட்டு போட்டு அடிச்சுக்குவேன். அது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2 சைடும் ஒட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. கீழே லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு அதை இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டு மேலே ஒரு அமுக்கடி போட்டுருங்க. இதை இன்னும் நம்ம அப்படியே வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நான் ஒட்டு போட்டுக்கிடுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒட்டு போட்டாச்சு. அடுத்த சைடு வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும். இப்போ அடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு துணி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி. இனி வந்து அடுத்து இன்னொரு சைடு நம்ம வந்து ஒட்டு கொடுக்குறதுக்கு துணி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு இந்த மாதிரி அமுக்கடி போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லீவ் வந்து இப்படி தான் அட்டாச் பண்ணிக்குவேன், ஜாயின் கொடுத்துக்கிடுவேன். ஓகேங்களா? நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஜாயின் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முடிஞ்சு ஸ்லீவ் வந்து இப்படி தான் இது பண்ணுவேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஸ்லீவும் இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். அதையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த சைடு ஒட்டு கொடுக்கணும். அதை வந்து நான் பேக் சைடு அடிச்சுட்டு கழுத்து பகுதி இருக்கும்ல, அதை கட் பண்ணி எடுத்து அதை வந்து இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி இது பண்ணிக்கிடுவேன், ஜாயின் கொடுத்துக்கிடுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்து ஃப்ரண்ட்டு, இதுதான் மெயின்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து நான் ஜாயின் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? பிரின்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கோங்க.
கழுத்தை வந்து அடித்து தான் நான் வந்து திருப்ப போகிறேன். ஓகேங்களா? கழுத்தை வந்து நான் அடித்து திருப்ப போகிறேன். அதனால் கரெக்டாக 2 பக்கமும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. மாற்றி வச்சு இது பண்ணிடாதீங்க. மாற்றி வச்சு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபஸ்ட்டே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கழுத்தை அடித்து திருப்பிக்கலாம். எப்பயும் போல் எல்லாமே நம்ம கிராஸ் கட்டு ப்ளவுஸு சாதா ப்ளவுஸில் எப்படி அடிப்போமோ அப்படியே தான். ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். கழுத்தை வந்து இந்த மாதிரி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதை பார்த்திங்களா, மாற்றி வச்சு நான் அடிச்சிட்டேன். அதான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கிடணும். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சு இந்த பாருங்கள், 2 சைடு நம்ம கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமான்னு 2 பீஸ்லேயும் நம்ம பார்த்துக்கணும். இந்த பீஸ்லேயும் இந்த பீஸ்லேயும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மாற்றி வச்சுட்டு அதை வந்து நம்ம பிரிச்சுட்ருக்கணும். அது ரொம்ப லேட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு 2 பக்கமும் 2ஐயும் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை வந்து அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கழுத்து அடித்தாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் நம்ம கழுத்து அடிச்சுக்கலாம். இந்த கழுத்து நம்ம அடிக்கும் போதே தெரியும். ஒன்று வந்து இங்கே கீழேருந்து அடிச்சு வருவோம், ஒன்று மேலேருந்து அடிச்சு வருவோம். அப்போயே அதிலே தெரிஞ்சிடும். 2 ஒரே சைடு வச்சுருந்தோம்னா ஒரே பக்கமே அடித்து வராது, நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதிலையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கழுத்தை அப்படி திருப்பிக்கலாம். சிசர் கட் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக சிசர் கட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம தையலை வந்து கட் பண்ணிடக்கூடாது. தையல் ஓரத்தில் வர மாதிரிக்கு கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிசர் கட் போட்டுட்டு இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு அமுக்கடி அடிச்சுக்கலாம். அமுக்கடி அடித்தாதான் நம்ம திருப்பி அடிக்கும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே நம்ம திருப்பி அடிக்கலாம், ஆனால் அது வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் அமுக்கடி போட்டுட்டு நீங்கள் திருப்பும்போது நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்க நல்லாயிருக்கும். இதை இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி கழுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்தை வந்து பின்னாடி திருப்பி விட்டு அடிச்சுக்கலாம். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியும். நான் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது இல்லையா?
அதனால் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டிச்சிங் வீடியோ கட்டிங் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதை பூரா இனி அப்படியே நம்ம வச்சு ஃபுல்லாக அப்படியே சுற்றிலும் அடிச்சுட்டு வர போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக அந்த ஷார்ப்பில் நிப்பாட்டிட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இது வந்து பட்டி வச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ். ஓகேங்களா? நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் நல்லா இருக்கா என்னன்னு. அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எதுனாலும் நமக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்டமருக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தைச்சி கொடுத்தவங்களுக்கு நோ ப்ராப்ளம். புதுசாக தைக்கிறவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் நமக்கு தைச்சி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கஸ்டமருக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் என்ன மிஸ்டேக் விட்ருக்கோன்னு என்னன்னு நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட முடியும். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட் நமக்கு ஏதோ ஒரு மாடல் ப்ளவுஸு ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு தைக்கிறோம்னா அதை நமக்கு தான் ஃபஸ்ட்டு தைச்சி போட்டு பார்த்துக்கணும். இல்லைன்னா இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைய ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு வந்து நம்ம தைச்சி கொடுக்கணும். ஓகேங்களா? புதுசாக தைக்கிறவங்களுக்கு எப்படியும் தைச்சி கஸ்டமர் கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது பூரா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தோம்னா கரெக்டாக வந்துருச்சா? 2 பக்கமும் ஒன்று போல் ரவுண்டு கழுத்தும் பாருங்கள் எவ்வளோ ஷேப் அழகாக இருக்குண்டு. ரவுண்டு வந்து முன்கழுத்து. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஷேப்பாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பீஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் லைனிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான் கரெக்டாக வந்து நம்ம பொசிஷன் பார்த்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? மாற்றி மாற்றி வச்சிட்டோம்னா அதுவும் சங்கடம் நமக்கு. அந்த பீஸ் எப்படி 2 எடுத்து வச்சு 2 ஒன்று போல் இருக்கா இல்லையான்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பீஸையும் நம்ம அப்படியே ஒரு பீஸ் அப்படியே அடியில் தூக்கி வைங்க. தூக்கி வச்சுட்டு இது வந்து நல்ல பக்கத்தை தான் மேலே வைக்கணும். அதனால் என்ன செய்றீங்க, இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே அடியில் இந்த மாதிரி தூக்கி போட்டுருங்க. அது மாதிரி இதையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு இந்த 2 சைடும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து மேலே அக்கல் பகுதி வர்றது பார்த்துக்கோங்க. மேலே வந்து அக்கல் பகுதிக்கு வர்றது அது வந்து அதே மாதிரி இந்த பீஸு மேலே வந்து அக்கல் பகுதிக்கு வர்றது இந்த மாதிரி வரும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் கரெக்டாக 2 பகுதியும் அடுத்தடுத்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இனி இதை வந்து நம்ம 2 பகுதி அடுத்தடுத்து எடுத்து வச்சாச்சு. இனி இதை வந்து அப்படியே நம்ம தையல் போட்டுட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தும் லைனிங் ப்ளவுஸையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையா. கரெக்டாக 2 கிளாத்தையும் ஒன்று போல் 2 பீஸையும் ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
ஓகேங்களா? ஏன்னா மாற்றி வச்சு அடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம திருப்பி பிரிச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தான் ஊசியை நிப்பாட்டி திருப்பிட்டு அப்படியே அந்த கர்வ் எப்படி வெட்டியிருக்கோமோ அந்த மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த பக்கம், அடுத்து இந்த பீஸை நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 பீஸு நம்ம ஒன்று போல் வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பொறுமையாக இப்போ கட் பண்ணியாச்சு. இது 2ஐயும் இந்த மாதிரி இந்த ஆமுக்குள் அரைக்காத்து போட்டது, இந்த அரைக்காத்து போட்டது எதிர் பக்கம் இருக்கா, ரெண்டு பக்கமும் எதிர் பக்கம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அந்த கிளாத்தில் வந்து வச்சு அட்டாச் பண்ணணும். இந்த பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் வந்து இதில் வந்து நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். அது கரெக்டாக வச்சு பார்த்து அட்டாச் பண்ணணும். இது வந்து அந்த சைடு வர்றது, இது வந்து இந்த சைடு வர்றது. இந்த பார்த்துக்கோங்க, கட்டிங் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கா, இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துக்கணும். இந்த தெரியுதுங்களா, இது வந்து இந்த சைடு வர்றது. இப்போ உங்கள் ஊடால நமக்கு கிராஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம்னா அந்த இது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம வச்சு கரெக்டாக அட்டாச் பண்ணி அடிச்சுக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்து என்ன வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பொறுமையாக நம்ம வந்து பார்த்து தான் அடிச்சுக்கணும். ரெண்டு பீஸும் கரெக்டாக ஒன்று போல் வந்துருச்சுங்களா? இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வச்சு அடித்தா மட்டும்தான் 2 பீஸும் ஒன்று போல் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்றுக்கு எத்திக்கிட்டு இது பண்ணிட்டு வரும். இந்த பார்த்துக்கோங்க. இந்த இருக்குங்களா, கப்பு வந்து இந்த இருக்கு பார்த்துக்கோங்க. இதுதான் கப்போட இது. ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு கப்பு எப்படி இருக்குன்னு? இப்போ இதை இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு தையல் போடணும். அப்புறம் வெளியில் வந்து ஒரு அமுக்கடி ஒன்று போட்டுறணும் நம்ம. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நீ அடுத்த பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம். அடுத்த பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன பார்த்துக்கோங்க, இது இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு, இந்த இதுக்கு இந்த ஓப்பன் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த இது வரும். இது இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஊசியை வந்து கரெக்டாக நிப்பாட்டி பொறுமையாக பார்த்து அந்த பெண்டுக்கு தக்கனவா நம்ம இது பண்ணி அடிக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா முன்னாடி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு. இல்லைன்னா முன்னாடி இந்த பீஸ் வந்து பெருசாக வந்துடும், அந்த பீஸ் வந்து கம்மியாக வந்துடும். அப்போ முன்ன பின்ன வந்துடும். அதனால் நம்ம பொறுமையாக தான் இதை வந்து நம்ம அடித்து திருப்பிக்கணும். ஓகேங்களா? பார்த்து தான் அந்த பெண்டுக்கெல்லாம் கரெக்டாக வச்சு இது பண்ணி தான் நம்ம திருப்பிக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு இது பண்ணி வச்சு நம்ம அடித்தோம்னா கரெக்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக பக்காவாக வந்துடும். இப்போ இதை அடிச்சு ஓகேங்களா? அடித்தாச்சு. என்ன பாருங்கள், இது வந்து இன்னொரு பீஸ், இது வந்து இன்னொரு பீஸ். ஓகேங்களா? இப்போ நிறையா காலேஜ் பிள்ளைங்க வந்து இப்படி தான் கேட்குறாங்க. இது கப்புக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கப்பு. ஓகேங்களா? இதை இந்த வந்து இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம இந்த ராங் சைடு, இந்த சைடு உள் பக்கத்தில் வந்து இந்த வலை நம்ம சோத்துக்கை பக்கம் போகிற மணிக்கு அந்த ராய் ஜஸ் பூரா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அமுக்கடி போட்டுக்கணும். நல்லா எடுத்து விட்டு அமுக்கடி போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா?
ஃபினிஷிங் வந்து நமக்கு அப்போ தான் பக்காவாக கிடைக்கும். இன்னொரு பீஸை நம்ம வந்து அதை அந்த சைடு இது இந்த வலது கை இடது கை பக்கம் வந்து இந்த பீஸை வந்து இடது கை பக்கம், அடுத்த பீஸ் வந்து இடது கை பக்கம் வந்து அந்த ராயஜஸ் பூரா தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு அதை கீழேருந்து வச்சு அடிச்சு வந்தோம் இல்லையா, இது மேலேருந்து வச்சு அடித்து வரோம். ஓகேங்களா? ஆனால் கரெக்டாக நல்லா துணியை பூரா நல்லா இது பண்ணி விட்டு, உங்களுக்கு நகம் இருந்தால் நீங்கள் நகத்தை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு அடிங்க. இல்லைன்னா இப்படி நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக ஃபினிஷிங்காக நீட்டாக அடிச்சுட்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு சகோதரி எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு, அதனால் நான் போடுறேன். இந்த இடத்துக்கு பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீ போடும்போது கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அரைக்காத்து போட்டது இருக்குல்ல, அதை முன்னாடி வரணும். அதை கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பட்டி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் அடுத்த பீஸையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி வச்சு அடிக்கணும். இப்போ நம்ம அடித்தாச்சு. இப்போ பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க. என்ன பாருங்கள், நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்படி தாங்க நம்ம இது பண்ணணும். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து பட்டன் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பட்டன் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்னொரு தையல் இதில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி இன்னொரு தையல் போட்டாச்சு. இதில் வந்து உள்ளக்க வந்து ஒரு சிலர் வந்து கப்பு கொடுத்து தைப்பாங்க. இன்னும் கப்பு கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளக்க வந்து கப்பு பேடு வச்சு தைச்சிக்குவாங்க. இது நான் வந்து பேடு வச்சு தைக்கல. அப்படியே கப்பு ஆனால் கரெக்டாக தான் இருக்குதா பாருங்கள். நமக்கு போதுமான அளவு கப்போட இது இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ முன்கழுத்து ஒரு சைடு நான் கட் பண்ணுவேன்னு சொல்லுவீங்களா, அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கட் பண்ணணும், இல்லைன்னா கட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக தான் இருக்குது. இவங்க பட்டன் பீஸ் இங்கே வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்களா, நம்ம இங்கே வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. கழுத்தோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் பீஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன்.
கீழே வந்து நான் எப்போயும் 1/2 இன்ச்சு கிராஸ் அடிச்சுக்குவேன் இல்லையா, 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிக்குவேன் இல்லையா, அதே மாதிரி 1/2 இன்ச்சு நான் கிராஸ் அடித்து வெட்டிக்கிறேன். நீங்கள் வேணா அடிச்சுக்கோங்க, வெட்டிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே அடிக்கிறனால அடிச்சுக்கோங்க. நான் கிராஸ் அடிச்சுக்குவேன் 1/2 இன்ச்சு. அடுத்து 2 இன்ச்சு பீஸ் வச்சு நம்ம அடிக்கணும். இங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கே நம்ம வந்து இந்த பீஸை வந்து வச்சு அடிக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அமுக்கடி போட்டுடலாம். 1.5 இன்ச்சு பீஸ் வந்து அமுக்கடி போட்டுடலாம். இப்போ அடுத்து 2.5 இன்ச்சு பீஸ் அது இந்த மாதிரி மடக்கி, இந்த பட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வர மணிக்கு வச்சாதான் உங்களுக்கு ஊடால வந்து கேப் விழுகுது பார்த்தீங்களா, கொக்கி மாட்டினதுக்கப்புறம் அந்த கேப் வராமல் இருக்கும். நீங்கள் இதை குறுக்க உங்களுக்கு இது பண்ணும்போது ஊடால கேப் வரும், அது வந்து நமக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த பட்டன் பீஸ் 2.5 இன்ச்சு பீஸ் எப்பயுமே கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து ஊட என்ன ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவைப்படுறத சொல்லுவேன். ஓகேங்களா? தேவைப்படுற டிப்ஸு உங்களுக்கு இருக்கும் அதில். ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. இந்த மாதிரி இப்போ நம்ம கரெக்டாக ஏற்கனவே அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே இது வந்து கரெக்டாக வர மணிக்கு நம்ம வச்சு அடிக்கணும். அடித்தாச்சு. அடுத்து 1.5 இன்ச்சு பீஸ் பக்கம் அது வந்து நல்லா உள்ள மடக்கிட்டு நமக்கு அந்த இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அப்படியே நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுத்தை அடித்து திருப்பிட்டோம். அதனால் இதை வந்து மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து உள்ளே தள்ளி விட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுவோம். அப்போ கழுத்து வந்து நீட்டாக ஃபினிஷிங். இதை வந்து நான் அப்படி அடிக்க மறந்துட்டேன், அதனால் லைட்டாக அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த 1.5 இன்ச்சு பீஸ் தள்ளி விட்டு அடிச்சுல அது மாதிரி அடிச்சிருக்கணும். அடிக்க மறந்ததுனால இந்த மாதிரி அடிச்சுட்டேன் நான். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பீஸுமே நமக்கு ரெண்டுமே 3 இன்ச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து பேக் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ 2 பட்டன் பீஸையும் வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் ஒன்று போல் இருக்கான்னு. இதை பார்த்துக்கோங்க, ஒன்று போல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் தையல் போட்டாச்சு. ஓகேங்களா? ஒரு தையல் போட்டாச்சு. இது இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேக்கு நம்ம வந்து பேக்கு அட்டாச் பண்ண போகிறோம். பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம கழுத்து வந்து அடிச்சு எடுத்து கட்டிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி அடிச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவ் கையும் வந்து ஒட்டு போடாமல் இருக்குங்களா, அது போட்டு போடுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கை வந்து நான் ஃபுல்லாக ஒட்டு போட்டு இது பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு இன்னொரு கை ஒட்டு போடணும் இல்லையா, பாதி கொஞ்சம் 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 அதுக்கு இதை வந்து நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூட நம்ம அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ நீ வந்து நம்ம அப்படி மேலே
பண்ணி வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று போல எடுத்து நம்ம அடிச்சோம்னா தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு பிறகு அடிக்கணும்னா ரொம்ப இருக்கும். ஓகேங்களா? நான் வீடியோ எடுத்தா ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் முடிச்சுட்டு ஒரு ப்ளவுஸை இந்த மாதிரி அடிச்சாச்சு. அது அப்படியே நம்ம ஃபுல்லாக வச்சு அடிச்சுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துவோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம ஒன்றரை இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம பட்டி அடிச்சுக்கலாம். மடிக்க இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அடிச்சாச்சு. ஓகேங்களா? முடிஞ்சு. இப்போ நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டாட் இது அரை இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக அந்த அளவு வச்சு நம்ம டாட் பிடிக்கணும் பேனு. ஓகேங்களா? 1/4 இன்ச்சு முடிக்கக்கூடாது, அரை இன்ச்சு முடிக்கக்கூடாது. அரை இன்ச்சுக்கு 1 புள்ளி கம்மியாக, 1/4 இன்ச்சுக்கு 1 புள்ளி கூட, அந்த மாதிரி. இப்போ டாட் பிடிச்சாச்சு. இப்போ பேக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி ஃப்ரண்ட்டை வந்து இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை வந்து இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சார் பாருங்க, இனி அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரண்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோங்க. அடுத்து திருப்பி விட்டுட்டு நான் எப்பயுமே ஷோல்டரில் வந்து 3 தையல் போட்டுக்குவேன். இந்த மாதிரி கழுத்து திருப்பி விட்டு அடிச்சோம்னா 3 தையல் போட்டுக்குவேன். கழுத்து பீஸ் கொடுத்தோம்னா 2 தையல் போட்டுக்குவேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு எப்படி 2 தையல் வேணால் போட்டுக்கோங்க, 3 தையல் வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டாச்சு. இது பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம இதில் வந்து கை வந்து அட்டாச் பண்ணணும். கை வந்து அட்டாச் பண்ணால் அந்த ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுங்க. பார்த்துக்கோங்க. இது அவங்களுக்கு வந்து போட்டால் தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாமா? ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் ஜாயின் கொடுத்துருக்கேன், ஒரு பக்கம் ஜாயின் கொடுக்காம இருக்கு இல்லையா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஷோல்டர்ல இருந்து தான் ஜாயின் பண்ணி வருவேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நான் எப்பயுமே ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அதனால் நான் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு கீழே இருந்து வச்சு ஜாயின் பண்ணி வர்றது தான் ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருந்து வச்சு ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மெயின் 2 கிளாத்தையுமே இழுக்கக்கூடாது. கையையும் இழுக்கக்கூடாது, கீழே உடம்பையும் இழுக்கக்கூடாது, பாடியே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே லூஸ் கொடுத்தே வச்சு நம்ம அந்த இதுக்கு கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? இழுத்தோம்னா கை வந்து அகலம் கிடைக்கும், லூஸ் விழுந்துடும். அதனால் இழுக்காமல் கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நீ அப்படியே நான் திருப்பி விட்டுட்டு இதை அடிக்கிறேன்.
கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இழுக்காமல் கரெக்டாக நம்ம வந்து வச்சு அடிச்சுட்டே வரணும். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே ஃபுல்லாக 3 தையலாக இந்த சைடு விட்டுருவேன். பாதில் அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக அடுத்த சைடு விட்டுட்டு தான் கட் பண்ணி எடுத்துருவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஸ்லீவ் வந்து நம்ம போடலாம். இந்த மாதிரி போட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, வெட்டி விட்டுக்கோங்க. இதை வந்து கட் பண்ண வந்து பின்பக்கம் ஷோல்டர் வந்து பின்பக்கம் வர மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டு அடுத்து இந்த ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறேன். நேர கையிலேருந்து ஷோல்டர்லேருந்து நான் ஜாயின் பண்ணி வர போகிறேன். இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நிறையா பேருக்கு இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல கை அகலம் கூட வரும், இல்லைன்னா உடம்பு கூட வரும். அது வந்து நம்ம இந்த துணியை வந்து ரெண்டையும் பிடிச்சி ஒன்று கையை இழுத்து அடிச்சிருவோம், இல்லைன்னா பேக் உடம்பு இழுத்து அடிச்சிருவோம். இழுத்து அடிக்கும் போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதனால தான் சொல்கிறது இழுக்காமல் வச்சு அடிக்கணும். ஓகேங்களா? அப்படி திருப்பி விட்டுட்டு இது மாதிரி அடிச்சாச்சு. இப்போ நீரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வச்சு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கை வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம அரக்காத்து போட்டிருக்கோம், அதில் நம்ம கரெக்டாக அடித்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஒருக்க செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அரக்காத்து போட்டது நம்ம ஸ்டிச் நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இந்த பாருங்க, கரெக்டாக நான் அரக்காத்து போட்ட இடத்துலேயே அந்த இது வருது எனக்கு. ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த கையை அந்த முடிக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அடிச்சிடுவோம். நெட்டா கீழே வந்து இங்கே வந்து 2 இது ஷோல்டர் கீழே காம்கோல் ரவுண்ட் வந்து 2 கரெக்டாக ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் முன்ன பின்ன வராது. இல்லைன்னா முன்ன பின்ன வர மணிக்கு அதை கரெக்டாக வச்சு நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கலாம். மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கை பக்கம் 8 இன்ச்சு வந்துச்சு, ஒரு பக்கம் 8 இன்ச்சு வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? வலது கை பக்கம் வந்து 8 இன்ச்சு வந்துச்சு, இடது கை பக்கம் 8 இன்ச்சு வந்துச்சு, இடது கை பக்கம் வந்து 8 இன்ச்சு வந்துச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம அரக்காத்து போட்டது இங்கே இருக்குது, இது முன்னாடி தள்ளி வருது நமக்கு. ஓகேங்களா? அது வந்து அவங்க வந்து கை அப்படி தான் ஒரு பக்கம் கூடயும் ஒரு பக்கம் குறையாம தான் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளும் அளவு எடுத்துப்போம். அப்போ நமக்கு அது மாதிரி தான் கட் பண்ணும்போது இதாக கட் பண்ணணும், ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இனி இதில் வந்து நான் 4 தையல் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அளந்து பார்த்துக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னென்னு. இந்த மாதிரி நம்ம வச்சு அளந்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு.
பார்த்துட்டு தான் அடுத்து வந்து அடுத்து மிச்ச தையலை வந்து நம்ம போட்டுக்கிடணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அதனால் அளந்து பார்த்துட்டு நம்ம போட்டோம்னா எங்களுக்கு பிரிக்க வேண்டியது இருந்தால் தள்ளி விட்டு அடித்து பிரிச்சுக்கலாம். இந்த வரணும் கரெக்டாக இருக்குது எனக்கு. இந்த பட்டன் பீஸ் பக்கம் கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக வச்சுருக்கேன். இழுக்கும் இந்த ஒன்று போல் இருக்குது. ஓகேங்களா? அவங்க அளவு டோஸில் எப்படி இருக்கோ அப்படியே நான் அடித்து எடுத்து முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இது அவ்வளோதான். இன்னொரு இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அதை வந்து இன்னொரு ஜாயின் அப்புறமா 2-3 தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த பக்கம் நான் மேலேருந்து இந்த பட்டன் பீஸ்லேருந்து இங்கே ஃபுல்லாக நான் கழுத்து ஃபுல்லாக ஒரு அடி அடிச்சு வந்துடுவேன். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸில் அந்த மாதிரி நான் அடிச்சு வந்துடுவேன். இந்த ஷோல்டர் வந்து சும்மா இந்த மாதிரி இப்படி வர மாதிரி இருக்குல்ல, அதுக்காண்டி நான் இந்த மாதிரி இப்படி அடிச்சுட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நாட் வைக்கணும். நான் நாட்டுக்கு வந்து 2 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் அந்த நாட் கரெக்டாக வர மாதிரி நான் வச்சு அடிச்சிடுவேன். இது அவங்க வந்து மணி வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் அதில் வந்து மணி வச்சுருவேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இங்கிட்டு 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த நாட்டை நம்ம வைக்கணும் இல்லையா? அதனால் 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடு வந்து நாட்டு வச்சுக்கலாம். இதுதாங்க பட்டி வச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. ஏதாவது ஒன்றா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?